தன்னோட ஆத்மாவும் தன் காதலியோட ஆத்மாவும் இந்த புதிய உலகத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கவின் குழம்பிட்டு இருக்கான். அந்த குரோமார்க் உலகத்தில் அரசனாக இருக்கிற டீமன் திரும்ப அவங்க முன்னாடி வர சொல்லும்போது கவின் குழப்பத்தோட அந்த டீமனோட முகத்தை பார்க்க சொல்லும்போது அந்த டீமன் அவன் அந்த இரவில் பார்த்த அதே முகம்தான். கருப்பு கலரில் பல்லெல்லாம் கோரமாக வச்சுட்டு தலையில் கொம்ப வச்சுட்டு ஒரு மனிதனோட தோற்றத்தில் அங்கே அந்த குரோமார்க் உலகத்தில் அரசனாக இருக்கான். சுற்றி இருக்கிற மற்ற ஆத்மாக்கள், அதாவது அந்த உலகத்தை சேர்ந்த உயிரினங்கள் எல்லாம் அவனை கடவுளாகவும் வணங்குறதாகவும் தன்னுடைய உயிரையே அவங்களுக்கு தியாகம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அடிமைத்தனமாக வேலை செய்கிற அளவுக்கு அவன் ஒருத்த மட்டும் அந்த குரோமார்க் உலகத்தில் நல்ல பலம் பொருந்தியவனாக வாழ்ந்துட்டு வரான், ஆஸ்திரேலியா. இதையெல்லாம் பார்க்குற கவினோட ஆத்மாவும் லதாவோட ஆத்மாவும் பயத்தில் நடுங்கிட்டு இருந்தாலும் லதா ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஆஸ்திரேலியா முன்னாடி வந்து நிற்க சொல்லும்போது அந்த ஆஸ்திரேலியா ஒரு கேள்வியை திருப்பி லதாக்கு வைக்க சொல்லும்போது லதாவோட நம்பிக்கையெல்லாம் அங்கே சுக்குநூறு ஆகுது. இவ தான் நம்ம கூட இருந்து இந்த வேலையை பார்த்ததா அப்படின்னு. வாங்க இந்த தொடர்கதையை கேட்கலாம். இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். இது ஆஸ்திரேலியா டீமனோட பகுதி 2வது கதை. தொடர்ந்து கதையை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லதா, கவின், நீனா இவங்க 3 பேருமே ஒரு பகுதிக்கு சுற்றுலா போனாங்க. சுற்றி ஏறி இருக்கிற இடத்துக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வரலாம். நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு 3 நாள் லீவ் கிடைச்சா சந்தோஷமாக இருக்குன்னு லீவு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த டாய்பிங் ஏரியாவில் சுற்றி அழகாக ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவும் தண்ணி நிரம்பி இருக்கிற ஏரியாவுக்கு போய் ஸ்டே பண்ணி அங்கே ஒரு பாட்டில் தடுக்கி விட்டு ஃபஸ்ட்டு கவின் கீழே விழுந்து, 2வது ஏரியிலிருந்து மேலே ஏற சொல்லும்போது நீனா கீழே விழுந்து அதே பாட்டிலால் அந்த பாட்டிலை தூக்கி போட்டு வந்த பின்னாடி நடந்த பிரச்சனையில் கவினும் லதாவும் அவங்களோட ஆத்மாவை அந்த டீமனான ஆஸ்திரேலியா அவங்களோட ஆத்மாவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அவனோட உலகத்துக்கு கூப்பிட்டுட்டு போனது. இது எதுவுமே தெரியாமல் இங்கே அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நீனா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எந்திரிச்ச பின்னாடி இவங்க 2 பேர்த்தையும் தேடி பார்க்குறாங்க. அந்த பகல் டைமில் எங்கே வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணமேன்னு அன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க. ஈவினிங் வரைக்கும் அன்ன வரைக்கும் கவினும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரல, லதாவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரல. அவங்களோட மொபைலுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் மொபைல் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இவங்களுக்கு ஒரு கவலையாகுது. 2வது திருப்பி ஒரு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டு காலிங் பெல் அழுத்துது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க கூட வேலை செய்கிற இன்னொருத்தரான அங்கே வராரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. காலிங் பெல் அடித்து கதவை திறந்து பார்த்த நீனாக்கு பெரிய ஷாக். இவர் நம்மளை கம்பெனிலேயே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டார், டிஸ்டர்ப் பண்ணுவார், இப்போ ஏன் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு அவங்க யோசிக்க சொல்லும்போது அப்போ தான் அவங்க வேலை செய்கிற கம்பெனிலே அவர் கூட இருந்தாலும் நீனாக்கு இப்போ தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அந்த ஐடி பார்க்கில் டீம் லீடர்ஸ் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுற சூப்பர்வைசர் வூ சேன். அவர் அந்த ஏரியாவே சேர்ந்து அந்த ஏரியாவில் வளர்ந்து சொந்த ஊர் கொண்ட அவர் இப்போ இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நின்று அவரை அறிமுகப்படுத்திக்கிறாரு நீனா கிட்ட. நீனாக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவரை ரூமில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு நீனாவோட முகத்தில் பதட்ட தெரிகிறத அவர் கவனித்து என்னாச்சு நீனான்னு கேட்குறாரு. அவருக்கு தமிழும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தமிழ் மக்கள் அதிகமாக மலேசியாவில் இருப்பாங்க, அதை நோக்கி கதை போகுது. அதனால் அவங்களும் கொஞ்சம் தமிழ் கற்றுட்டு தமிழ் பீப்புள் கூட பேசுகிற மாதிரி எழுதியிருக்கேன். கதையை தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நீனாவோட முகத்தை பார்த்து கேட்குறாரு ஊச்சன், என்னன்னு நீனா ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர் வெளியில் போயிட்டு இன்னும் வரலைங்கிறத சொல்கிறாரு. நீனா சொல்லும்போது எப்போ போனாங்க, எப்போ இன்னும் வரலைங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு சரி வா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீனாவை கூப்பிட சொல்லும்போது இந்த ஊரில் வேறு யாரும் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டா, இப்போ இவர் நம்ம கூட வேலை செய்கிறாருங்கிற தைரியத்தில் அவங்க கூட போகிறாங்க.
போக செல்லும்போது காரில் தான் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ ஊச்சான் நீனாட்ட கேட்குறாங்க, எங்கே போனீங்க நீனா? லீவ் சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் எந்த தகவலும் கொடுக்கல, நாளைக்கு வேலைக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்க சொல்லும்போது, நான் இப்போ என் நண்பர்களை ஃபஸ்ட்டு தேடணும், அப்புறம் தான் வேலையை நான் பார்க்க முடியும், இன்னும் என்னுடைய லீவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஊச்சான்கிட்ட. ஊச்சான் அவரோட மனசில் ஒரு வக்கரத்தை வச்சுருக்காரு. அதை நீனாட்ட சொல்ல முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க நீனாவை. நீனாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மிஸ்ஸிங்கு அப்படின்னு. ஊச்சானும் கூட போயிட்டே இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களோட அடையாளத்தெல்லாம் சொல்லிவிட்டு திருப்பி வராங்க வெளியில் வர்றப்ப தான் நீனா ஒன்று நோட் பண்ணுறாங்க ஊச்சான்ட்ட. அவரோட முகத்தோற்றம் இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இதை நம்ம எப்படி இவர்கிட்ட கேட்குறதுன்னு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காங்க. ஊச்சானும் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. இல்லை, முதல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் நான் வேலைக்கு வர முடியுங்கிறத நீனா திருப்பி தெளிவுபடுத்துகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து விடுறாங்க. வர வழியில் பேசிகிட்டே வராரு ஊச்சான். போன இடம் உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க சொல்லும்போது நீனாவோட சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுத்துட்டு வருது. இந்த ஏரியாவுக்கு நாங்கள் போனோங்கிறத இவர்கிட்ட சொல்லவே இல்லை, எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் ஒரு வித தைரியத்தை மனசில் வர வச்சுட்டு ஊச்சான்கிட்ட டைரெக்டாகவே கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போகணுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க சொல்லும்போது ஊச்சான் அந்த பதிலை சொல்கிறாரு, அந்த இடத்த சஜஷன் பண்ணதே நான் தான் லதா கிட்ட. நீங்கள் 3 பேர் போகிறீங்கன்னு சொன்னதுனால அந்த பகுதி நல்லாவும் இருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நீனாக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ இதை அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியாமல் ஊச்சான் அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் போகிறாரு. நீனாட்ட சொல்லிட்டு, நீனாக்கு இந்த நைட்டில் தூக்கமே வரலை, நைட் டைம் ஆனந்தம், அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க தனியாக இவங்க ஒருத்தவங்க மட்டும். இப்போ இந்த குரோமார்க் உலகத்திலிருந்து ஆஸ்திரேலியா ஒரு கதவை திறக்க சொல்லும்போது அது டைரக்டாக நீனாவோட அப்பார்ட்மெண்ட்டு உள்ளே வருது. அந்த இருட்டிலிருந்து வெளியில் வர ஆஸ்திரேலியா அவனோட உருவத்தை அப்படியே லதாவோட உருவமாக மாற்றிட்டு கதவை எதுவுமே தட்டாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவன் உலகத்திலிருந்து ஓப்பன் பண்ண கதவு வெளியாக வரான். கதவு வெளியாக வந்தோன்னோ இங்கே நீனா அவங்க ரூமில் இருக்காங்க. லதாவோட உருவத்துக்கு மாறினதும் நேராக நீனாவோட ரூம் டோரை போய் தட்ட சொல்லும்போது நீனாக்கு ஆச்சரியம், எப்பயும் வெளியில் கதவை தானே தட்டுவாங்க, இப்போ யாருமே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை, யாரா நம்ம ரூம் கதவை தட்டுறதுன்னு யோசிச்சா அவங்க ரூம் கதவை திறக்க சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு இன்னும் பெரிய குழப்பமாக இருக்குது. லதா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. லதா நிற்கிறத பார்த்தா நீனா, நீ எப்படி வந்த, கதவை பெல்லும் அடிக்கலை, கதவும் திறக்கலை, உள்ளே இருக்க இவ்வளோ நேரத்தில் அப்படின்னு கேட்க சொல்லும்போது லதா, அதான் என்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, அதை திறந்து வந்தேன் அப்படின்னு கேட்க சொல்லும்போது நீனா குறுக்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்படின்னாலும் கதவு திறக்கிற சத்தம் கேட்டிருக்கணுமே, எனக்கு அதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது லதாவால் ஒரு பதிலுமே சொல்ல முடியல, அமைதியாக இருக்காங்க. நீனாக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்க சொல்லும்போது, நான் கதவை திறக்கிற சத்தம் உன்னால் கேட்க முடியலனா நீ ஹெட்ஃபோன் போட்டிருந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதோ சிந்தனையில் இருந்திருப்படி, அதை கவனிக்காமல் இருந்திருப்பேன்னு சொல்கிறாங்க. நீனா இந்த டைம் இன்னொரு கேள்வியை வைக்கிறாங்க, சரி கவினங்க உன் கூட தானே, அவன் தானே உன்னை கூப்பிட்டுட்டு போனா, நீ மட்டும் வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது லதாக்கு பதில் எதுவும் இல்லாமல் இப்போ கோபமாகறா. நான் வந்ததே இப்போ தான், திருப்பி என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க சொல்லும்போது நீனா திருப்பி தைரியத்தோட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நீயும் அவனும் தான் ஒன்றா போனீங்க, வந்தால் 2 பேர் ஒன்றா தான் வந்திருக்கணும், இப்போ நீ மட்டும் வந்திருக்கிறனா அவன் எங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவங்களுக்கு திருப்பி எரிச்சல் ஆகுது. ஆஸ்திரேலியா அவனோட சுய உருவத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். மெதுவாக அவனோட உருவம் கருப்பு கலரில் மாறுது. அது லதாவோட உருவத்திலே இருந்து கருப்பாக மாறுது. மனித உருவத்தில் இருந்த அவனோட சுயரூபத்துக்கு வர சொல்லும்போது நீனா, இவ்வளோ நேரம் நம்ம முன்னாடி லதா இருந்தாங்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்த அவங்களுக்கு பயம் அதிகமாகுது. என்ன பேசுறதுனே அந்த உருவத்திட்ட அவங்களுக்கு தெரியலை, வாயும் திறக்க முடியல, பேச்சும் வரலை.
உறைஞ்சி போய் அங்கேயே நிற்கிறாங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு. அப்போ அந்த டீமன் சொல்கிறான், இவ்வளோ தூரம் யாரும் என்னை கேள்வி கேட்டதில்லை, நீ என்னை எரிச்சல் அடைய வச்சிருக்க. உன் கூட நான் இருக்கணும்னு நினச்சி வந்தது இப்போ உன் ஆத்மாவை எடுத்துட்டு என் உலகத்தில் போய் நீ இருந்தாதான் எனக்கு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தர மாதிரி இருக்கும் அப்படின்னு எரிச்சலில் பேச சொல்லும்போது, நீனா இப்போ சுயநினைவுக்கு வராங்க. மெதுவாக பின்னோக்கியே நடந்துட்டு வராங்க கதவுக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டு கதவை நோக்கி. அந்த ஆத்திரேலியாவும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நீனா கூட பேசிகிட்டே முன்னோக்கி வந்துட்டுருக்கான். நீனா கதவு பக்கம் போனோன்னும் டக்குன்னு கதவை திறந்து ஓடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இவன் தான் டீமன் ஆச்சே, கதவை திறக்காமே அப்படியே அடுத்த சவருக்குள்ளே புகுந்து அப்படியே வெளியில் வரான். இதை பார்த்த இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. நல்ல வேலையாக லிஃப்ட்டு அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால டக்குன்னு லிஃப்ட்டுக்குள்ளே போய் கதவை மூடிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அழுத்துறாங்க. இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க வெளிச்சத்தோட. அவங்களுக்கு வேத்து ஊற்றி மூச்செல்லாம் வாங்குது, எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க. லிஃப்ட்டு கிரவுண்டு ஃப்ளோர் வந்தோம், டக்குன்னு அவங்க போய் கார் எடுத்துகிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வர பார்க்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியில் போகலான்னு நினச்சா அவங்களுக்கு என்ட்ரன்ஸில் திருப்பி இன்னொரு ஆச்சரியமும் பயமும் கலந்து இருக்கிற மாதிரியான நேரம் அது. இப்போ அவன் முன்னாடி கவின் நிற்கிறாங்க. மேலே லதாவை பார்த்தோம், அது வேற உருவமாக தெரிஞ்சுது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் கவின் இருக்கான் அப்படின்னு காரை மட்டும் ஆஃப் பண்ணாமல் ரேசிங்கில் வச்சுட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் கவினை பார்க்குறாங்க. கவின் பேச ஆரம்பிக்கிறான். நீனா, இந்த நேரத்தில் நீ கார் எடுத்துகிட்டு எங்கே போக பார்க்குற, வா மேலே போகலாம் அப்படின்னு கூப்பிட சொல்லும்போது நீனா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நீனா, நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், இப்போ எங்கே போகிற, வா கீழே இறங்கி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீனா யோசிக்கிறாங்க, கவின் என்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டான், அவன் காதலிகிட்ட தான் பேசுவான், இன்னும் கேட்டால் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டான், இப்போ என்ன என் பேர் சொல்லி கூப்பிட்றான்னு யோசிக்க சொல்லும்போது திருப்பி இன்னொரு முறை நீனா வெளியில் வரையா இல்லையான்னு மிரட்டுறான் கவின். அப்போ நீனாக்கு புரியுது, இது கவின் இல்லை, மேலே இருந்த அதே உருவம் தான். உருவத்தை மாற்றிட்டு வந்து நம்மளை பிரைன் வாஷ் பண்ண பார்க்குது, அதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு காரை ரேஸ் பண்ணிட்டு அந்த உருவத்து மேலே மோதலான்ட்டு வேகமாக போகிறாங்க. காரை இடிக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த காரு மட்டும்தான் முன்னாடி போகுது. கவின் நின்ன இடத்துல நிற்கிறான். இப்போ காரை டக்குன்னு நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாங்க, அங்கே கவின் இல்லை, அந்த ஆத்திரேலியா நிற்கிறான். இப்போ இவங்களுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக பயத்தில் இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோலோட அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த நடுஇரவில் பயந்துட்டுருக்குற அவங்க தொடர்ந்து அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கு செல்லும்போது எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை பார்க்குறாங்க. அது சுற்றி இருட்டாக இருக்குது, ஆனால் அந்த முகப்பில் வெளிச்சம் இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள நம்பிக்கை வருது நீனாக்கு, நம்ம காரை நிப்பாட்டிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போய் சேஃபாக இருக்கலாம். நடந்த விஷயத்த பாஸ்டர் இருந்தாருன்னா பாஸ்டர்கிட்டையோ இல்லை ஃபாதர்கிட்டையோ சொல்லுவோம். அந்த உருவம் என்ன, எதுக்காக என்னை துரத்திட்டு வருது, நம்ம ஃப்ரெண்டு என்னானாங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த ஃபாதர்கிட்டையோ பாஸ்டர்கிட்டையோ சொன்னோம்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் காரை ஸ்பீடாகவே ஓட்டிகிட்டு போய் அந்த சர்ச்சு முன்னாடியே நிப்பாட்டிட்டு சாவி கூட எடுக்காமல் பயத்தில் அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. சர்ச்சு ஆனால் பூட்டி இருக்குது நடு இரவுங்கிறதுனால. அவங்களுக்கு அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டு கதவை தட்டுற மாதிரியே சர்ச்சோட கதவையும் தட்டுறாங்க. அப்போ வெளியிலேருந்து ரவுண்ட்ஸுக்கு போன ஒரு ஃபாதர், இந்த நேரத்துக்கு சர்ச்சு கதவை யார் தட்டுறதுன்னு அந்த ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு வந்து சர்ச்சு வாசலில் பார்க்குறாங்க. அந்த டோர்கிட்ட அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அது தூரத்தில் இருந்து பார்த்த ஃபாதர் வாசலில் பார்க்குறாங்க. கார் நிப்பாட்டின இடத்துல அவர் அங்கேயே ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி நிற்கிறாரு. மெதுவாக அந்த பயம் எதுவும் இல்லாமல் கையில் ஜெபமாலையை வச்சுட்டு அப்படியே அந்த கதவை தட்டிட்டு இருக்கிற நீனா கிட்ட பக்கத்தில் வந்து நின்று கூப்பிடுறாங்க. யாருமா நீ, இந்த நேரத்துக்கு நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது நீனா பயந்த முகத்தோடவே திரும்பி ஃபாதரை பார்க்குறாங்க. ஃபாதருக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது.
ஏன் நீனாக்கு பயம் இருக்குது, அவங்க முகம் வேர்த்திருக்கிறதெல்லாம். அவங்க திருப்பி நீனாவோட முகத்தை பார்த்துட்டு வாசலில் பார்க்குறாங்க. வாசலில் பார்த்த ஃபாதர் திருப்பி நீனாவோட முகத்தை பார்க்க சொல்லும்போது, நீனா ஃபாதர் என்னை காப்பாற்றுங்க, என்னை ஒருத்தன் துரத்திட்டு வரான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஃபாதர் பயப்படாதம்மா, நீ கடவுளோட இடத்துல இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது, யாருமே இந்த சர்ச்சுக்குள்ளே வர முடியாது, பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சோட கதவை திறந்து உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு போய் கடவுளான இயேசு முன்னாடி அவங்கள நிப்பாட்டி, என்னம்மா நடந்தது, யார் உன்னை துரத்திட்டு வந்தாங்க, எதுக்கு இவ்வளோ பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீனா மெதுவாக நடந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை காணோம் ஃபாதர், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், அப்போ கதவை எதுவுமே தட்டாமல் என் ஃப்ரெண்டு மட்டும் உள்ளே வந்து நின்று இருந்தா, நான் இருக்கிற ரூமோட கதவு தட்டவும் நான் வெளியில் வந்து பார்த்தேன், அவள் தான் இருந்தா, நான் என் ஃப்ரெண்டோட லவ்வர் எங்கன்னு 1க்கு 3 முறை வேறு வித்தியாசமான கேள்வி கேட்கவும் அவள் எரிச்சலாக ஆரம்பித்தா. ஆனால் என் ஃப்ரெண்டே இல்லை ஃபாதர், அவள் முதல்ல திடீர்னு அவள் ஒரு உருவத்தை வேறு மாதிரி மாற்றிட்டு ஒரு அரக்க மாதிரி இருந்தா ஃபாதர், என்னை அவனோட உலகத்துக்கு கூப்பிட்டுட்டு போகணும், ஆத்மாவை மட்டும் பிரித்து அப்படின்னு சொன்னான் ஃபாதர். எனக்கு பயமாயிருச்சு. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நானும் எப்படியோ தப்பிச்சு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வந்தேன். அங்கே பார்த்தா என் ஃப்ரெண்டோட லவ்வர் மாதிரி உருவத்தை மாற்றிட்டு வந்து நிற்கிறான். ஆனால் அவன் என் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டான், மிரட்டவும் ஆரம்பித்தான். இந்த முறை எனக்கு இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் மேலேயே காரை மோதின ஃபாதர். ஆனால் அந்த கார் மட்டும்தான் வெளியில் வந்தது, அவனுக்கு அடியும் படலை ஒன்றும் படலை. அந்த காருக்குள்ளே அப்படியே புகுந்து வெளியில் வந்தான் ஃபாதர்னு ஆச்சரியத்தோட ஃபாதர்கிட்ட சொல்லும்போது, ஃபாதர் திருப்பி நீனாவோட முகத்தை பார்த்துட்டு திரும்பி கடவுளோட முகத்தை பார்க்குறாங்க. அப்போ ஃபாதர் டீட்டெயில்டாக சொல்கிறாரு, நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க, என்ன ஆச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியுமா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த இடத்துல அது எனக்கு தெரியல, அது என்னால் கணிக்கவும் முடியல, அதை முதல்ல டீட்டெயில்டாக சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை கையில் வச்சுட்டு கேள்வியை கேட்குறாங்க நீனாட்ட. நீனா மெதுவாக நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி லீவ் எடுத்துகிட்டு போன இடத்துல கால் தடிக்கி விட்டு கவின் விழுந்தது. கவின் விழுந்த பின்னாடி ஏரிக்கரையை போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு திருப்பி வரசும்போது நீனா விழுந்தது. அங்கிருந்த பாட்டிலை கவின் தூக்கி எறிஞ்சது, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபாதர் குறுக்க நிப்பாட்டி, நீங்கள் போன என்ன இடமா திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த ஏரியாவோட பேரை சொல்கிறாங்க. அதான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கதையில் தாய்ப்பிங்கன்னு ஒரு சர்ச் மூலியமாக கிடச்ச இடத்த வச்சு கதையை எழுதியிருக்கேன்னு, அந்த இடம்தான் தாய்ப்பிங். அந்த இடத்த சொன்னதும் ஃபாதர், அப்போ அந்த ஏரிக்கரை கீழே நீங்கள் போக சொல்லும்போது அந்த மரத்துக்கு கீழே இருந்த அந்த பாட்டிலையா தூக்கி போட்டீங்க அப்படின்னு ஃபாதர் ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. நீனா என்ன இவர் நேரில் நின்று பார்த்த மாதிரி சொல்கிறாருன்னு ஆச்சரியத்தோட பயத்தோடு சொல்கிறாங்க. ஆமாம் ஃபாதர், அது வெறும் பாட்டில் தானே, அதையும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் இந்த டைம் நீனாவை பார்த்து, தப்பு பண்ணிட்டீங்கம்மா, தடிக்கி விட்டு விழுந்தன்னு சொன்னீங்களே, கீழே இருந்த பொருளை உங்களை யார் தூக்கி வீச சொன்னது, அது உடஞ்சி சத்தம் எதுவும் கேட்டுச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்க சொல்லும்போது, நல்லாவே கேட்டுச்சு ஃபாதர், அது கண்ணாடி பாட்டில் தானே, கீழே விழுந்து உடஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் 3 பேருமே கிளம்பி வந்தோம் அப்படின்னு நீனா சொல்லும்போது ஃபாதருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா, அமைதியாக இருந்த அவனை நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ போராடி அவனை கட்டுப்படுத்தி அவன் உலகத்துக்கு போக விடாமல் மக்கள் யாருமே போகாத இடத்துல நாங்கள் அவனை புதைச்சி வச்சுருந்தோம், யாரும் அந்த இடத்த பயன்படுத்தாத இடம் அப்படிங்கிறதுனால தான் நம்பிக்கையில் அங்கே புதைச்சோம். இப்போ அந்த பாட்டில் எப்படி வெளியில் வந்ததுன்னு தெரியல, நீங்கள் எப்படி தடிக்கி விழுந்தீங்கன்னு தெரியல, இப்போ என்னடானா அவன் தப்பிச்சும் போயிருக்கான், நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் 2 ஃப்ரெண்டோட ஆத்மாவையும் அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான், இப்போ அவங்களோட உடம்பு எங்கே இருக்குன்னு தெரியாது, அதுவும் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஃபாதர் சொல்லும்போது நீனாக்கு ஒன்றுமே புரியலை, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரவில் சர்ச்சில் ஃபாதர் மெதுவாக நீனா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா, அந்த டீமனாக நினச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
நீனா அழுதுட்டு, எங்களுக்கு அந்த இடத்த சொன்னதே எங்கள் சூப்பர்வைசர் தான் ஃபாதர். எங்களுக்கு அந்த இடமே தெரியாது. நாங்கள் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் வேறு இடத்த தான் சஜஷன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான் அந்த இடத்த சஜஷன் பண்ணான். யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு அங்கே தனிமையில் இருந்துட்டு நம்மளோட சந்தோஷமான நாட்களாக இதை மாற்றலான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் இந்த டைம் டீட்டெயில்டாக கேட்குறாங்க, உங்களுக்கு யார் அந்த இடத்த சஜஷன் பண்ணது அப்படின்னும் போது ஊச்சானுங்கிற பேரை சொன்னோம். ஃபாதர் இங்கே அதிர்ச்சி ஆகுறாரு. ஃபாதர் அதிர்ச்சி ஆகிறதோட அவரோட மொபைல் எடுத்து டக்கு டக்குன்னு கேலரியை ஓப்பன் பண்ணி அந்த ஊச்சானோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவரா உங்களுக்கு இந்த இடத்த சஜஷன் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஃபாதர்னு நீனா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபாதருக்கு எல்லா விஷயமுமே புரிய ஆரம்பிக்குது. கதை இங்கே நிப்பாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய கதையாக தொடர்ந்து போயிட்டுருக்கு. அடுத்த பகுதியில் இந்த கதையை முடிஞ்ச வரைக்கும் முழுசாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த கதையோட கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததாகவும் நான் நினைக்கிறேன். அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கதைக்கான சஜஷனும் இந்த கதை இப்படி முடியலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் அதையும் டீட்டெயில்டாக சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட ஆர்ஆர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நம்ம சஜஷன் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் எல்லாம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த கதையோட கண்டினியூ பார்க்கலாம். இல்லாட்டி நான் அடுத்து என் கொல்லிக்குள்ளே எதுவும் உண்மை சம்பவம் கிடைக்குதான்னு கேட்டு பார்க்குறேன். அந்த கதையோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.